ஏண்டா, நான் உன்னை ஒண்ணு கேக்குறேன். இன்னைக்கு உங்க அப்பா இந்த அளவுக்கு உன்னை கிளப்பி விட்டுருக்காரே, அன்னைக்கு உன்னை கடத்தி வச்சிருந்தானே அந்த விஸ்வம், அப்போ உங்க அப்பா எங்கடா போனாரு? சரி, அதை விடு. என்னையும் கடத்தி வச்சிருந்தானே, அப்போவாவது ஏதாவது பண்ணாரா உங்க அப்பா? இது பாரு, என்னோட எல்லா கஷ்டத்திலயும் எனக்கு ஹெல்ப் பண்ணவங்க இந்த ஹாஸ்டல்ல தங்கி இருக்கிற பொண்ணுங்க தான். நேத்து வந்த பொண்ணுடா சுமித்ரா, அவ கூட எனக்கு ஹெல்ப் பண்றா தெரியுமா? ஆனா உங்க அப்பா என்ன பண்ணாரு எனக்கு சொல்லுடா. இந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்க சொல்லி உன்னை கிளப்பி விட்டது தவிர வேற என்ன செஞ்சாரு? இங்க பாரு சூர்யா, என்னை கடத்தி வச்சிருந்தப்போ ஒரு மகனா நீ என்ன செய்யணுமோ அதையெல்லாம் செஞ்ச. அன்னைக்கு நீ பேசின பேச்சு, நீ நடந்துகிட்ட விதம் எல்லாமே வேற மாதிரி இருந்துச்சு. அன்னைக்கு நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? ஏன்னா அது எல்லாமே நீ உன்னோட சுய புத்தியில செஞ்சது. ஆனா இன்னைக்கு நீ பேசுறது உங்க அப்பா சொல்லி கொடுத்தது. உன்னோட இந்த ரெண்டு பிஹேவியரையும் நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு, உனக்கே எல்லாம் புரியும். சரி, உட்காரு, ஏதாவது சாப்பிட்டுட்டு போ. சாப்பிட ஏதாவது கொண்டு வா. சரிங்கம்மா. சூர்யா, யோசிக்க யோசிக்கதான்ப்பா பக்குவம் வரும். ஏதாவது சாப்பிடு. வேணாம், விடு. சாப்பிட்டு போங்கறேன்ல. என்ன ஹாஸ்டல் சாப்பாடு கிடைக்காம இங்க வந்திருக்கேன், பேசாம போமா. சரி, என்னமோ பண்ணு. நீ ஏன் பியூல எதுவுமே பேச மாட்டேங்கிற? நான் என்ன பேசணும்? அதான் பேச வேண்டியதெல்லாம் மேம் பேசிட்டாங்களே, அப்புறம் என்ன? இல்ல, நான் அதை சொல்ல வரல. வேற? நீங்க என்கிட்ட பேசுறதுக்கு எதுவுமே இல்லையா? நீங்க இன்னும் திருந்தவே இல்லைல்ல? என்ன தம்பி, அம்மா பார்த்து பேசியாச்சா? இல்ல, அம்மா கால விழுந்து கும்பிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வர்றேன். அவசியம் உங்கள்கிட்ட சொல்லுமாயா? வேலையை பாருங்க. நீ தானப்பா உள்ள போகும்போது விசாரிக்கணும்னு சொன்ன. தம்பி தம்பி ஒரு நிமிஷம் தம்பி. என்னங்க? ஒரு டீடைல், இங்க ஏதோ ஹாஸ்டல் இருக்குன்னு சொன்னாங்க, லேடிஸ் ஹாஸ்டல். ஆமா, இதான். ஏன் கேக்குறீங்க? ஒன்றும் இல்லை தம்பி, என் தங்கச்சி ஹாஸ்டலில் சேர்க்கணும், அதான் விசாரிச்சு போலான்னு வந்தேன். வந்து பார்த்தேன் வாசலில் போலீஸ்லாம் உட்காந்துச்சு, பயமாக இருந்துச்சு. அதான் தங்கி நின்றுட்டு இருந்தேன். உள்ளேருந்து நீங்கள் வரதை பார்த்தேன், அதான் உங்கள்கிட்ட விசாரிக்கலாமேன்னு. நல்ல ஹாஸ்டலா தம்பி? சூப்பர் ஹாஸ்டல். உங்க தங்கச்சியை நம்பிங்க சேர்க்கலாம். ஹாஸ்டல் அம்மாவே எல்லா பொறுப்பையும் அக்கறை எடுத்து பார்த்துப்பாங்க. ஹாஸ்டல்ல இருக்க பொண்ணுங்களுக்காக உயிரே கொடுப்பாங்களாம், பாத்துங்களேன். ஓ அப்படியா தம்பி? அவ்வளோ நல்லவங்களா அவங்க? அநியாயத்துக்கு நல்லவங்க. பெத்த பையன் பொண்ணை விட இங்க தங்கி இருக்க பொண்ணுங்களை ரொம்ப பத்திரமா பாத்துப்பாங்க. சேர்த்து விடுங்க உங்க தங்கச்சிய, ரொம்ப கொடுத்து வச்சவங்க. இப்படி 4 பேர் வந்தா எங்க பழப்ப நாரிரும். என்ன தம்பி சொல்றீங்க? ஒண்ணு இல்ல, சேர்த்து விடுங்கன்னு சொன்னேன். ஆமா, என்ன தம்பி வாசல்ல போலீஸ் எல்லாம் இருக்கு? அது சும்மா பாதுகாப்புக்காக. ஓ, இப்ப நிறைய வீடுகள்ல நாய்கள் ஜாக்கிரதைன்னு போர்டு போட்டிருக்கு இல்லையா? ஆனா உள்ள நாய் இருக்காது. வர்றேன் போர்டை பார்த்து நாய் இருக்குது ஓடுறது இல்லையா? அந்த மாதிரி தான் இது. டம்மி போலீஸுங்க. இப்ப அவங்க முன்னாடி உள்ள போய் பாருங்களேன், அவங்க உங்களை கண்டுக்கவே மாட்டாங்க. நாமளே முன்னாடி போய் யோ என்ன விசாரியா அப்படின்னு சொன்னா தான் விசாரிப்பான பாத்துங்களேன். பக்கத்துல சோரி குச்சா கூட கண்டுக்கவே மாட்டாங்க. போய் விசாரிச்சு பாருங்க. சரி தம்பி.
இன்ஸ்பெக்டர் கணபதி. சார் கண்ட்ரோல் ரூம் வந்து பேசுகிறோம். சொல்லுங்க. சார் நம்ம ஸ்டேஷன்லேருந்து மொபைல் நம்பர் ஒன்று கொடுத்தீங்களே, ஆமாம். அதை ட்ரேசர் பண்ணி பார்த்ததுல ஒரு மொபைல் ஆனில் இருக்குது சார். குட். எந்த ஏரியா? சார் சைதாப்பேட்டை ஏரியா சார். ஓகே, தேங்க்யூ. சுந்தரராஜன் சார். ம். சார் சொல்லுங்க சார். ஒன்றும் இல்லை, நெல்லூர் ஜெயிலில் முத்து இருந்தப்போ சிவா அவனுக்கு ஒரு 5 மொபைல் கொடுத்ததா சொன்னா இல்லையா? ஆமாம் சார். அதில் ஒரு மொபைல் ஏற்கனவே நம்மளுக்கு அந்த பேப்பர் பொறுக்கிற மூலியமாக கிடைச்சது. இப்போ இன்னொரு மொபைல் சைதாப்பேட்டை ஏரியாவில் ஆக்டிவேஷனில் இருக்கு. சார் அது பெரியவர் இருக்கிற ஏரியா சார். நல்லா தெரியும். அந்த முத்து பையன் இப்போ அவங்க அப்பனை பார்க்க தான் அந்த ஏரியாவில் எங்கேயோ சுற்றிட்டு இருக்கான். இப்போ நம்ம இந்த ஏரியாவுக்கு போனோம்னா பையன் வசமாக நம்ம கிட்ட மாட்டுவான். வாங்க போகலாம். செண்பகா இன்னும் வரல. வந்துருங்கம்மா, நீங்க பதறாதீங்கம்மா. பியூலா, செண்பகாவை இன்னும் காணுமா? வந்துருவா மேம், ஏதோ வேலையா இருந்திருப்பா. இல்லம்மா, எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு. நான் இவ்ளோ நேரமா அவளுக்கு ஃபோன் பண்ணி பார்த்தேன். ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. மேம், அவ கண்டிப்பா வந்துருவா, பதறாதீங்க. முந்தியெல்லாம் நான் இப்படி பதற மாட்டேன் பியூலா. ஆனா இப்ப என்னமோ கொஞ்ச நாளா நீங்க யாராவது வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆனாலும் எனக்கு ஒரே பதட்டமா இருக்கு. மேய போன குஞ்செல்லாம் ரெக்கைக்குள்ள வந்து அடைக்கல மாற வரைக்கும் ரெக்கையை அடிச்சுக்கிட்டே சுத்தி வருமே தாய் கோழி, அந்த மாதிரி இருக்குமா தெரியுமா? செண்பகா, ஏமா இவ்ளோ லேட்டு? உன் போன் என்னாச்சு? சாரி மேடம், ஒரே டிராஃபிக், மொபைல்ல வேற சார்ஜ் இல்ல. இன்னும் கொஞ்ச நேரம் காணானா அம்மா துடிய துடிச்சு போயிட்டாங்க. ஆளிங்கனா போனீங்கனான்னு சொல்லி இந்நேரம். சும்மாரு, உன் மொபைல்ல தான் சார்ஜ் இல்ல. தெருவுல எத்தனை பப்ளிக் பூத் இருக்கு, ஒரு ஃபோன் பண்ணிருக்கலாமே. செண்பகா, நிலைமை பழைய மாதிரி இல்லைன்னு தான் மேம் இவ்ளோ டென்ஷன் ஆறாங்க. சாரி மேடம். சாரி எதுக்குமா? என் நிலைமை உங்க யாருக்குமே புரியாது. சரி வா உட்கார். செல்வி, அம்மா குடிக்க தண்ணி கொண்டு வா. கொண்டு வரேம்மா. யார் இது? ஆ, நீங்கள் போங்கம்மா. நீங்களா? உட்காருங்க வா வானதி, உட்காரு. என்ன மேம், ஏன் டென்ஷனா இருக்கீங்க? அந்த இன்ஸ்பெக்டர் வந்துட்டு போனதுல இருந்து டென்ஷனா தாமா இருக்கேன். என்னாச்சு மேம்? இன்ஸ்பெக்டர் ஏதாவது சொன்னாரா? திருப்பதியில செத்து போனானே அந்த பெரியவரோட ஆளு, அவன் மொபைல்ல இருந்து நம்ம ஹாஸ்டலுக்கு போன் வந்திருக்கான். ஹாஸ்டல்ல இருக்கிறவங்க யாரோ அந்த போனை அட்டென்ட் வேற பண்ணிருக்காங்களாம். இங்க யார் வானதி அட்டென்ட் பண்ணுவாங்க? சான்ஸே இல்ல மேம். யார் பேசியிருக்க போறாங்க? ஒரே குழப்பமா இருக்கு. இவ்வளவு நேரம் அதை தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். என்ன மேடம், இவ்ளோ நேரம் யோசிச்சு உங்களுக்கே பதில் கிடைக்கல, இப்ப வந்து நான் எனக்கா கிடைக்க போகுது? சரி மேடம், நான் ரொம்ப டயர்டா இருக்கேன், நான் போய் தூங்குறேன், காலையில பேசிக்கலாம். சாப்பிடல? இல்ல மேம், சாப்பிட்டு வந்துட்டேன். சரிம்மா. மேம், நானும் போய் தூங்குறேன். சரி வா. குட் நைட் மேம். செண்பகா, நீ போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா, நம்ம 2 பேரும் சாப்பிடலாம். என்ன மேடம், நீங்க எதுவும் சாப்பிடாம இருக்கீங்க? 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம். சீக்கிரம் வா. ம்.
நில்லுடா. டேய். டேய், நில்லுடா நீ. அக்கா, பயந்து சொல்லு. சரிடா, ஆர்த்தி. ஆர்த்தி. டேய், நில்லுடா. நீ போய் கையில எடுத்து வசிக்கும் கைய பிடி ஆர்த்தி மாஸ்க கழட்டு ஆர்த்தி இவன் உன் அண்ணன் இல்ல அந்த கொலகார பாவி இவன் தான் மேடம் அடிக்காத ஆர்த்தி சொல்றேன்ல ஆர்த்தி அவன் யார் தெரியுமா நம்ம எல்லாரையும் கொல்லணும்னு அழிஞ்சிட்டு இருக்கானே ஆர்த்தியோட அண்ணன் அட பாவி இந்த புள்ளை கெடுத்தல இன்னும் ஆத்திரடலையா ஓடி ஏற்கனவே கால்ல அடிபட்டு இருக்கு ஏய் ஆர்த்தி நிறுத்துங்கறேன் செல்வி காலை கட்டு நீ நான் போலீஸ்காரங்களை கூப்பிடுறேன் ஹலோ ஹலோ என்னம்மா இந்த நேரத்துல கொலகார பாய் வந்துட போறான் உள்ள போய் கதவு சாத்திங்க ஷோ இதை எடுங்க நீங்க எந்த கொலகாரனுக்காக இங்க வந்து காவல் காத்துட்டு இருக்கீங்களோ அந்த கொலகாரன் உள்ள வந்தாச்சு என்னம்மா சொல்றீங்க கத்தாதீங்க அவனை நாங்க புடிச்சு ஆச்சு உங்க ஐயாவுக்கு போன் போட்டு சொல்லுங்க ஹலோ சார் அந்த திருடன் கிடைச்சான் சார் அவனை பிடிச்சிட்டேன் சார் சீக்கிரம் வாங்க சார் சார் வாங்க இப்ப என்ன சொல்றீங்க போலீஸ்காரனா பாத்தீங்க ஏதோ 5க்கும் 10க்கும் உங்க வீட்டு வாசல்ல நிக்கிற கூர்க்கா போல தானே பாத்தீங்க தோ இந்த ஆள் இல்லைன்னா யார் காப்பாத்திருப்பா உங்களை நீங்களும் ஒருத்தையும் பணமா இருப்பீங்க இப்ப தெரிஞ்சா போலீஸ்கார வேலையும் இன்ஸ்பெக்டர் ஐயா அவர் எங்க பிடிச்சாரு கூடையில கமத்தி வச்சிருக்க கோழிய திறந்து விட்டா கூட அவர்னால பிடிக்க முடியாது ஏய். நாங்களாம் அடிச்சு புடிச்சு கட்டி போட்டு வச்சிருக்கோம் இவர் புடிச்சிட்டாராக்கும் என்னையா சொல்றாங்க இல்லையா நான் ஓடி போனையா அதுக்குள்ள அவங்க துரத்திட்டு வந்தாங்க அவனுக்கு கால் உடைஞ்சு போச்சு இல்லைன்னா நான் தான் பிடிச்சிருப்பேன் என்னாச்சுன்னு கேட்டா கதை சொல்லிட்டு இருக்க அவரை ஏன் அடிக்கிறீங்க முதல்ல இவனை கூட்டிட்டு போங்க சுந்தரராஜன் சார் இவனை வண்டியில் தூக்கி போடுங்க ஓகே சார் பிடிப்பா பிடி தூக்க அப்படிங்க இவனை கூட தூக்க முடியாது உங்களால சரி இவன் யார் முதல்ல பார்த்தது வியூலா தான் பார்த்தா நீதான் முதல்ல பாத்தியம்மா என்ன நடந்துச்சு யாரோ கத்துற சத்தம் கேட்டுச்சு நான் எந்திரிச்சு பார்த்தேன் அவன் கத்தியோட ஓடிட்டு இருந்தான் நான் அவனை பிடிக்க போனேன் அவனும் ஓடினான் நான் படிக்கட்டுல இருந்து தள்ளி விட்டுட்டு அவனும் கீழே விழுந்துட்டான் நான் சத்தம் போட்டதையும் எல்லாருமே ஓடி வந்துட்டாங்க நாங்க எல்லாரும் சேர்ந்து அடின்னு அடிச்சிட்டு கட்டி போட்டுட்டோம் இரு யாரோ சத்தம் போட்டதா சொன்ன இல்லையா ஆமா யார் சத்தம் போட்டது நாங்க யாரும் இல்ல சார் நானும் கத்தல யாருமே இல்லையா மேம் எங்க போறாரு நம்ம வாங்க போய் பார்க்கலாம் வேண்டாம் அவர் பார்த்துட்டு வரட்டும் சுமே 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 என்னாச்சு சுமே சுந்தரராஜன் சுந்தரராஜன் யோ யாரா வாங்க மேடம் அங்க போறீங்க ஆர்த்தி நினைச்சு சுமித்ரா குத்திட்டோம்
சுமி பயப்படாத சுமி, சின்ன காயம்தான், எந்த ஆபத்தும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. நல்ல வேளை, கடவுள் புண்ணியத்துல உனக்கு ஒன்றும் ஆகாம தப்பிச்சிட்டேன். கணபதி இருக்காரு பாரு. டைவர்ஸ் கேஸ்க்கு நான் கோர்ட்டுக்கு வரக்கூடாதுன்னு என்ன ஆள் வச்சு குத்திட்டீங்கல்ல. சுமி, நீ அனாவசியமா இவர் மேல சந்தேகப்படுற. உன்னை கத்தியால குத்துனது பெரியவரோட மகன் முத்தும்மா. ஆர்த்திய குத்துறதா நினைச்சு உன்னை குத்திட்டான். நடந்ததுக்கும் கணபதிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லம்மா. யார் குத்தினாலும் லாபம் இவருக்கு தானே மேடம். ஜெயிச்சுட்டோன்னு நினைச்சிட்டு இருப்பாரு. சொல்லுங்க மேடம் அவர்கிட்ட, நான் ஜெயிக்க விட மாட்டேன். என்ன ஆனாலும் சரி, நான் கோர்ட்டுக்கு வருவேன். கடைசி வரைக்கும் என்ன நீ புரிஞ்சுக்க மாட்டியா? என் வாழ்க்கையில் நான் ஏற்கனவே எல்லா விஷயத்துலையும் தோத்து போயிட்டேன், என் வேலையை தவிர. இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் நான் இழக்கிறதுக்குன்னு இன்னும் புதுசாக எந்த விஷயமும் இல்லை. உனக்கும் எனக்கும் இடையில நடக்கிற இந்த விவாகரத்து கேஸில் ஒருவேளை நான் தோத்து போயிட்டா அது எனக்கு ரொம்ப கஷ்டமான விஷயந்தான். ஆனால் அதுக்கு தானே நீ ஆசைப்படுற. நடக்கட்டும், எல்லாம் நீ ஆசைப்பட்டபடியே நடந்து நீயே ஜெயிச்சு விளாரு. நான் கிளம்புறேன். நான் போனதுக்கப்புறம் ஒருவேளை என் கூட நீ பேசணும்னு ஆசைப்பட்டேன்னா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணு. அது சரி, நீ எங்க எனக்கு ஃபோன் பண்ண போற? நீயே பேசணும்னு ஆசைப்பட்டாலும் உன் ஈகோ உன்னை தடுக்குமே. அட்லீஸ்ட் ஒரு மெசேஜோ இல்லை ஒரு மிஸ் காலோ கொடு, நானே வந்து உன்னை பார்க்குறேன். கொஞ்சம் பார்த்துங்க மேடம்.